ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தமிழ் மாத பலனில் நம்ம இப்போ ஆவணி மாசத்தை பற்றி பார்க்குறோம். ஆவணி மாதம் சோபகிருத்து வருஷம் ஆவணி மாதம் 18/8/2023 இருந்து 17/9/2023 வரை உண்டான நாட்கள் ஆவணி மாதம் 31 நாள் வரும். ஆவணி மாதம்தான் முதல் மாதம் வீட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீடு மாறுறது, இது எல்லாமே பண்ணக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் வரும். கல்யாணம் பண்ணுறதுலேருந்து காது குத்தல் எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னாலும் வீட்டில் ஆவணி மாதம்தான் முதல் மாதமாக தேர்ந்தெடுக்கிறார். இந்த தட்சிணாயனத்தில் சிம்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கார். இந்த மாதம் கடகத்திலிருந்து சூரிய பகவான் சிம்மத்துக்கு 18ஆம் தேதி வந்துடுறார். 18ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் 18/8 அப்படின்றது ஆவணி மாதத்தின் முதல் நாளாகுது. இப்போ ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் மாச கிரகங்கள் மாறுறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே மாச கிரகம் சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த கிரகங்கள் எந்த மாற்றத்தை கொடுக்கறது, அதன் வழியாக எந்த ஒரு என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாசத்தினுடைய, அதாவது ஆவணி மாசத்தினுடைய கிரகச்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் குரு பகவானும் இருக்கா. சிம்மத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் மற்றும் செவ்வாய். துலாத்துல கேது பகவானும், சனி பகவான் கும்பத்துல இந்த மாசம் வக்ரகதியில ஆரம்பிக்கிறார். இந்த மாதம் பெயர்ச்சின்னு பார்த்தோம்னா முதல் நாளே ஆவணி முதல் நாள், அதாவது 18ஆம் தேதி அன்னைக்கே சுக்கிர பகவான் வக்ரகதி அடைஞ்சு கடக ராசிக்கு வந்துடுறார். அதனால் 4ஆம் இடத்துல, காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வரார். செவ்வாய் பகவான் ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு அடுத்ததாக 2ஆம் தேதி அன்னைக்கே கன்னியா ராசிக்கு போயிடுறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆவது ராசியில் போய் இருக்கார் செவ்வாய். சனி பகவான் இந்த மாதத்தில், அதாவது ஆவணி மாதத்தில் 7ஆம் தேதி, அதாவது 24ஆம் தேதி 24/8/2023 அன்னைக்கு அவிட்டம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் போகிறார். அதனால் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு போகிறார். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா 18ஆம் தேதி மாதம் பிறக்கிறது, 20ஆம் தேதி பார்த்தேன்னா நாகபஞ்சமி, 21ஆம் தேதி கருட பஞ்சமி, 23ஆம் தேதி வாஸ்து நாள், 26ஆம் தேதி அன்னைக்கு ஆவணி மூலம், சிவபெருமானுக்கு மிகுந்த உகந்த நாள் ஆவணி மூலம். 30ஆம் தேதி 31ஆம் தேதி எச்சரூபா கர்மா காயத்ரி ஜபம். இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை 14/9/2023 அன்னைக்கு அமாவாசை வருது. பொதுவாக பார்த்தேன்னா இந்த மாசத்துல பெரிய ஏற்றம், மாற்றங்கள் இதெல்லாம் நிச்சயமாக நடக்க போகிறது. இப்போ ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். திருமணமான தம்பதியினர், ரொம்ப நாளாக குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, கண்டிப்பாக இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் பார்த்தாலேனால் 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் போகிறார். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைவுக்கு போகிறது பெரிய ஏற்றம். திடீர்னு வெளிநாடு பிரயாணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டின் யோகம் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 5-12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 10ஆம் இடத்துல இருக்கார். பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். வேலைக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். இந்த மாதம் பார்த்தோன்னா ஆவணி மாதத்தில் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரும். அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பண வரவு கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கும். இருந்தாலும் பண வரவு உங்களுக்கு போதிய அளவுக்கு நிச்சயமாக வரும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று போகிறார். ஒரு வருஷமும் ஆவணி மாதம்னா, அதாவது தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போகிறார். ஆனால் இந்த வருஷம் பார்த்தோன்னா குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால 9ஆம் இடம் அதீத சுபத்துவம் மாறுது. தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு விசேஷமான ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
உங்களுக்கு பார்த்தீங்களேனால் 2வது திருமணம், அதாவது கல்யாணமாகி தனித்து இருக்கப்படுறவங்க, அவங்களுக்கு 2வது திருமணத்துக்கு உண்டான பாக்கியம் இந்த மாதத்தில் இருக்குது. 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா லாபத்தில் போய் ஒரு பாம்பாவது இருக்குது அப்படின்றதுனால நல்ல ஒரு விசேஷம். அதுவும் குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுக்கு புத பகவான், அதாவது 10ஆம் அதிபதி 10க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்க 9-10 அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது தர்ம கர்ம அதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது. தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன அப்படின்னா, பொது வெளிகளில் பொது வேலைகளை எடுத்து நீங்கள் செய்வீங்க. அதில் சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது பொது வேலைகள் அப்படின்னா, இந்த கோவிலுக்கு ஏதாவது இது பண்ணுறது, பொதுவாக இந்த குழந்தை பொதுவான விஷயங்கள் அப்படின்னா, இந்த இது ஐ கேம்ப் அரேஞ்ச் பண்ணுறது. ஐ டாக்டராக இருந்தாருன்னா அவர் ஐ கேம்ப் ஃப்ரீயாக பண்ணிட்டு வர்றது. டாக்டர்ஸ் அவங்களுடைய பொது சேவைகள் பணம் வாங்காமல், அதாவது லாப நோக்கு இல்லாமல், பண நோக்கே இல்லாமல், லாபம்ன்றது பணத்தை போட்டு அதன் மூலியமாக வர்றது லாபம். பண நோக்கே இல்லாமல் நீங்கள் அதாவது அங்கே போயிட்டு அவங்களுக்கு உண்டான சேவையை செஞ்சுட்டு வரக்கூடிய மனப்பான்மை இந்த மாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தோன்னா உங்களுக்கு புதிய புகழ், பதவி, அந்தஸ்து, கௌரவம் இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும். புதுசாக ஒரு பதவி கூட, ஏன்னா ராசியின் அதிபதியே 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு புதிய பதவி, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 9ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார், அதுவும் பெரிய விசேஷம். 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு போகணுன்னு பார்க்குறவாளுகள்லாம் கண்டிப்பாக வெளிநாடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் அவளுக்கு நிச்சயமாக அங்கேருந்து, அதாவது எந்த நாட்டில் அவள் அப்ளை பண்ணாலும் அந்த நாட்டிலேருந்து, அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 10ஆம், அதாவது பொதுவாகவே என்ன சொல்கிறோம்னா, திரிகோணத்தில் சுவர்களும் கேந்திரத்தில் அசுபர்களும் இருக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்லுவோம். செவ்வாய் பகவான் அசுபராக கருதப்படுகிறார். அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலில், வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா திடீரென்று பார்த்தீர்களேனா புதிய கூட்டாளிகள் அமைவார்கள். உங்களுக்கு புதிய கூட்டாளிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம். திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2வது திருமணமாகி தனியாக இருக்காங்க அப்படின்னா, அதாவது கணவனும் ஆணோ பெண்ணோ தனியாக இருந்து ஏதோ ஒரு காரணத்தில் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு அடுத்த திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். வேலை செய்யும் இடத்துல ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நாட்களை கொஞ்சம் தவிர்க்கணும். எந்த நாட்கள் அப்படின்னா, 10ஆம் தேதியிலிருந்து ஒரு 10ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 12ஆம் தேதி வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 10ஆம் தேதி கார்த்தால ஒரு 2 மணியிலிருந்து 13ஆம் தேதி கார்த்தால, 12ஆம் தேதி ராத்திரி, இல்லை 13ஆம் தேதி எர்லி மார்னிங் ஒரு 1 மணி வரலாம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் எடுக்காமல், இந்த சந்திராஷ்டம நாட்களில் எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதாவது 10ஆம் தேதினா 10/9/2023 13 அதிகாலை வரலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவணி மாதம் வேறு உங்களுடைய குருவனுடைய மடத்துக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக மடத்துக்கு போயிட்டு அங்கே என்ன சேவையோ உங்களால் முடிஞ்ச ஃபிசிக்கல் அப்பியரன்ஸு, அதோட உங்களுடைய சேவைகளை செய்யுங்க. பணம் கொடுக்கறதுன்றது அடுத்த விஷயம். ஆனால் நீங்கள் போயிட்டு உங்களால் முடிஞ்ச சேவைகளை செஞ்சுட்டு, ஏதாவது அங்கே ஏதாவது க்ளீன் பண்ணி நீட்டாக வைக்க சொல்கிறாளா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டுட்டு, இல்லை பேப்பர்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்கிறாளா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்தாலேனா கண்டிப்பாக அது பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். இந்த மாதம், அதாவது ஆவணி மாதம் பார்த்தலையானா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் சனிக்கிழமை வழிபடுங்க. பேச்சில் கவனமாக இருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் வர கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது பேச்சில் நல்லது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.